சில பேர் சொல்கிறாங்க, நான் மேனிஃபெஸ்டேஷன் பண்ண ஆரம்பித்த சில நாட்கள்லையே என்னுடைய பர்சன் என்கிட்ட பேசிட்டாங்க அப்படின்னு. இன்னும் சில பேர் சொல்கிறாங்க, ஒரு மாதம் ஆயிடுச்சு, அவங்க என்கிட்ட மறுபடியும் பேசுகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு மாதம் ஆயிடுச்சு. பட் நான் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணதுக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிது, பெஸ்ட்டான ரிசல்ட் கிடச்சிது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் சொல்கிறாங்க, 2-3 மாதம் ஆயிடுச்சு, ஆனால் அவங்க எனக்கு கிடச்சிட்டாங்க, 2-3 மாதம் வெயிட் பண்ணதுக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு ஃபுல்ஃபில் ஆகுறாங்க. ஆனால் இன்னும் சில பேர் சொல்கிறாங்க, நான் மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப மாதம் தாண்டி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், பட் எந்த விதமான மாற்றமுமே தெரியல, மேனிஃபெஸ்டேஷன் மேலே எனக்கு இப்போ ஈடுபாடே இல்லாமல் போயிடுச்சு, இதுக்கப்புறம் அந்த மேனிஃபெஸ்டேஷனில் ஹோப்பே எனக்கு இருக்காதோ அப்படிங்கிற மாதிரிலாம் ஆகி போயிடுச்சுன்னு இன்னும் சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் சில பேர் சொல்கிறாங்க, சின்ன சின்ன சேஞ்சஸ் எல்லாம் நடக்குது. இப்போ மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறேன் அப்படின்னா கால் வருது, ஆனால் அந்த ஒரு கால்க்கு அப்புறம் 2வது கால் அல்லது ரெகுலர் கால் அப்படின்னு அது மாற மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் அன்பிளாக் பண்ணிட்டாங்க, என் நம்பரை அன்பிளாக் பண்ணிட்டாங்க, வாட்ஸ்அப்பில் அவங்களுடைய டிபியெல்லாம் காட்டுது, அவங்களோட ப்ரொஃபைலெல்லாம் என்னால் செக் பண்ண முடியுது, ஆனால் அவங்க எனக்கு எந்த விதமான மெசேஜும் போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், மெசேஜ் பண்ணுறாங்க ஆனால் ரிப்ளை டக்குன்னு பண்ண மாட்டேங்கிறாங்க, ரொம்ப டைம் எடுத்து ஏதோ கேஷுவலாகவும், நாங்கள் 2 பேரும் இதுக்கு முன்னாடி ரிலேஷன்ஷிப்லேயே இல்லாத மாதிரியும், நான் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லாத மாதிரியும், நார்மலாக நியூட்ரலாக எப்பயாவது ஒரு ரிப்ளை போடுறாங்க, ஏனாதானோன்னு ஃபீல் பண்ண வைக்கிறது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கே டவுட் வந்துடுது, ஒருவேளை இப்போ அவங்களுக்கு நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சோ, அவங்களுக்கு நான் ஒரு பெரிய பொருட்டாக இப்போ அவங்க கண்ணுக்கு தெரியலையோ அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஏன் எனக்கு மேனிஃபெஸ்டேஷன் இவ்வளோ கம்மியான ரிசல்ட் மட்டும்தான் கொடுக்குது, ஏன் எல்லாருக்கும் கிடைச்ச மாதிரி பெஸ்ட்டு ரிசல்ட் கிடச்சிருக்கு, வெயிட் பண்ணதுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் கிடச்சிருக்குன்னு எல்லாரும் சொல்கிற மாதிரி என்னால் சொல்ல முடியல, சின்ன சின்ன கால் தான் மேனிஃபெஸ்ட் ஆகுது, ஏன் எதனால இந்த கொஞ்சம் கொஞ்சம் ரிசல்ட் தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட பர்சனல் ஃபோன் காலில் என்னுடைய பர்சனல் கிளாஸில் கேட்குறாங்க. இந்த குழப்பம் உங்களுக்குள்ளேயும் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த குழப்பத்தை இந்த வீடியோ பதிவு நிச்சயமாக கிளியர் பண்ணுற வகையில் தான் இருக்கும். யாருக்கெல்லாம் மேனிஃபெஸ்டேஷன் ஈஸியாக ரிசல்ட் கொடுக்கும், யாருக்கெல்லாம் டைம் ஆகும், யார் எப்படி இருந்தால் அவங்கள வாழ்க்கையில் மேனிஃபெஸ்டேஷன் மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும், சக்ஸஸை எப்போ மேனிஃபெஸ்டேஷன் உருவாக்கி தரும் அப்படிங்கிறத இந்த வீடியோவின் மூலமாக நான் உங்கள் எல்லாருக்கூடவும் விளக்கமாக ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் நிறைய பேருக்கு பர்சனல் ஃபோன் காலில் கிளாஸஸ் அண்ட் கவுன்சிலிங் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். ஒருவேளை உங்களுக்கும் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடான கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அல்லது மணி ரிலேட்டடாக, ஜாப் ரிலேட்டடாக, அல்லது பர்சனல் சக்ஸஸ் ரிலேட்டடாக, லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடான கிளாஸஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அல்லது எங்கிட்ட ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடான கவுன்சிலிங் தேவைப்படுது, இது போன்ற கவுன்சிலிங் எல்லாம் எனக்கு தேவை, ஒரு கிளியர் விஷன் எனக்கு வேணும், நான் இப்போ தான் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே நுழைய போகிறேன் அல்லது நுழைஞ்சிட்டேன், எங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நான் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணுறேன், இது எப்படி ஹெல்த்தியாக மாற்றுறது, ஹெல்த்தியாக மாற்ற முடியுமா, இந்த மாதிரியான டிஸ்கஷன், இந்த மாதிரியான கன்சல்ட்டிங்லாம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னாலும் நான் பர்சனல் ஃபோன் காலில் நான் நிறைய பேருக்கு கவுன்சிலிங் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். ஒருவேளை உங்களுக்கும் இது போன்ற பர்சனல் கவுன்சிலிங், பர்சனல் கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, ஃபைன், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் திங்க், முதல் எடுத்துக்காட்டு, யாருக்கெல்லாம் ஈஸியாகவே மேனிஃபெஸ்டேஷனில் ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஒரு மெத்தடை பண்ணாலே போதும், அவங்க ஜஸ்ட் லைக் தட் உட்காந்து மேனிஃபெஸ்டேஷன் ஒரு 10 நிமிஷம் பண்ணாலே போதும், சொடக்கு போடுற நேரத்தில் அவங்க வாழ்க்கையில், அதுவும் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக நான் சொல்லிட்டு இருக்கிறது ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்டேஷன், கரெக்டுங்களா? அப்போது யாருக்கெல்லாம் உடனடி ரிசல்ட் கிடைக்கும், யாரெல்லாம் எஃபோர்ட்டே போட தேவையில்லை, வருத்தப்படவே தேவையில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு, உங்களுக்கு ஒரு நபரை பிடிச்சிருக்கு, பட் நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லுறதுக்கு தயங்குறீங்க.
அவங்களாவே நம்மளுடைய காதலை புரிஞ்சுக்கிட்டு அவங்களாவே நம்மக்கிட்ட வந்து லவ் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த விஷயத்த நிச்சயமாக ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். நீங்கள் வாய் விட்டு சொல்லாமலேயே அவங்களாவே உங்ககிட்ட வந்து எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அப்ரோச் பண்ண வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுவும் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராக்டிசஸில் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே இது உருவாக்கிட முடியும். என் 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், நானே சொல்லிடுவேன் ஓகேங்களா, எனக்கு தைரியம் இருக்குது, ஆனால் நான் அவங்கக்கிட்ட அப்ரோச் பண்ணும்போது அவங்க அதுக்கு நோ சொல்லக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இதையும் மேனிஃபெஸ்டேஷனில் சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, நான் வந்து அவங்கக்கிட்ட அப்ரோச் பண்ண போகிறேன், அவங்களும் என்னை லவ் பண்ணுறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அல்லது சில பேர் லவ்வே பண்ணிகிட்ருப்பாங்க, ஆனால் மேரேஜுக்கு வந்து அவங்க இன்னும் எந்த விதமான ஸ்டெப்ஸும் எடுத்துருக்க மாட்டாங்க. அப்போது நான் மேரேஜ் பண்ணிக்கணும், நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற தாட்டில் இருக்கேன் அப்படிங்கிறத எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க. ஏன்னா அவங்க நோ சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபியர் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஃபியர் இருந்தாலும் இதை ஈஸியாக சக்ஸஸ் பண்ண முடியும். நீங்கள் கொடுக்கக்கூடிய ப்ரப்போசலை அவங்க உடனே அக்செப்ட் பண்ணுறதுக்கான மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப 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 ஈஸியாகவே நம்மளால் பண்ண முடியும். ஓகேங்களா, இந்த 2 விஷயமும் ரொம்ப ரொம்ப ஈஸி. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நாங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம். ஓகேங்களா, நாங்கள் ரொம்ப மாதமாக ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம் அப்படின்னும் சில பேர் இருப்பாங்க. இல்லைன்னு சில பேர் ரொம்ப வருஷமாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம் அப்படின்னும் இருப்பாங்க. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள பெரிய சண்டையெல்லாம் இருக்காது, ஆனால் குட்டி குட்டி மனஸ்தாபங்கள் இருக்கும். அந்த குட்டி குட்டி மனஸ்தாபத்தினாலேயே 2 பேரும் ஒரு பெரிய பிரேக் எடுத்துருவாங்க, 2 பேருமே பேசுகிறத நிறுத்திருப்பாங்க. ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த மனஸ்தாபங்களெல்லாம் நீங்கி, இல்லை எனக்கு அவங்க மறுபடியும் வேணும், நான் ஏன் பிரேக்கப் பண்ணேன்னு எனக்கே தெரியல, எனக்கு மறுபடியும் அவங்க வேணும், அவங்க கூட இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லை அவங்க என்னை பிரேக்கப் பண்ணிட்டு போனாங்க, நானும் அதுலேருந்து ஹீல் ஆகிட்டேன், பட் அவங்க கூட வாழ்ந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஆக்சுவலி. ஓகேங்களா, ஒரு மாதத்துலேயே ஈஸியாகவே அட்ராக்ட் பண்ணிட முடியும். அதுவும் மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய பர்சன் ரொம்பவுமே எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க, ரொம்ப பாசிட்டிவான ஃப்ரீக்குவன்சியில் இருக்காங்க அப்படின்னா 1 மாதம் கூட தேவையில்லை, அதுக்கு முன்னாடியே அட்ராக்ட் பண்ணிட முடியும். ஓகேங்களா, அடுத்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் நிறைய பேர் மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. நான் ரொம்பவுமே டாக்ஸிக்காக பிஹேவ் பண்ணிட்டேன், இல்லை அவங்க என்கிட்ட நிறையவே டாக்ஸிக்காக பிஹேவ் பண்ணிட்டாங்க, இல்லை அப்படின்னா நான் நிறைய வார்த்தைகளை பயன்படுத்திட்டேன், நான் அவங்க மனம் நோகிற மாதிரி நடந்துக்கிட்டேன், அவங்க ஏன் மனம் நோகிற மாதிரி நடந்துக்கிட்டாங்க, பேசிக்காக நாங்கள் 2 பேருமே வியர்டாக ஒருத்தர் ஹர்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்குள்ள ரொம்ப அதிகமாக லவ் இருக்கும். எனக்கு அவங்கள தாண்டி என் வாழ்க்கையில் வந்து நான் யாரையுமே நினச்சே பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க பண்ணுற விஷயங்களெல்லாம் சந்தேகப்படுவாங்க, அவங்க கூட ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு கொஸ்டின் பண்ணுவாங்க. எனக்கு நீங்கள் வந்து நீ ஹோப் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணி ரிலேஷன்ஷிப்பில் தேவையில்லாத சண்டைகள் எல்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ இது மாதிரி தேவையில்லாத அன்னெசரியான சண்டைகள் நிறையவே உருவாக என்ன ஆகும் அப்படின்னா, 2 பேத்துக்கும் எதிரிங்க வேற யாருமே இருக்க மாட்டாங்க, இவங்க 2 பேருக்குள்ளேயுமே ஒரு ஒற்றுமை இல்லாமல் போயிடும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தர் வந்து இல்லை எனக்கு இது சரிப்பட்டு வராது, என் ஃபேமிலி தான் எனக்கு முக்கியம்னா ஃபேமிலி மேலே எது பழி போட்டுருவாங்க, இல்லை கை காட்டிட்டு ஓடி போயிடுவாங்க. இல்லை இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை நான் அப்படிலாம் விட மாட்டேன், எனக்கு நிச்சயமாக நீ வேணும் அப்படின்னு சொல்லி சேஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து கடனேன்னு சொல்லி உட்காந்து என்னதான் உனக்கு வேணும் இப்போ அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. இவங்க ப்ளீஸ் என்கிட்ட பேசி, இனிமேல் நான் சண்டையே போட மாட்டேன், இனிமேல் நான் உன்னை வந்து சந்தேகமே பட மாட்டேன், நம்ம 2 பேர் சமாதானம் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி 1 நாள் 2 நாள் இல்லைங்க, சில மணி நேரமாகவே, சில மாதமாகவே, சில வருஷமாகவே இது மாதிரி பெக் பண்ணுறதும், எக்ஸ்கியூஸ் கேட்குறதும், அப்பாலஜி கேட்குறதையும் ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஸ்டேஜில் தள்ளப்பட்டுடும். அதாவது ராத்திரி பகல்னு தூங்கவே மாட்டாங்க. இன்றைக்கி மெசேஜ் வருமா, நாளைக்கு மெசேஜ் வருமா, இன்றைக்கி கால் பண்ணிவிடுவாங்களா, நாளைக்கு நம்மளோட மெசேஜுக்கு ரிப்ளை வந்துடுமா, ஹாய்னு மெசேஜ் போட்டாங்களே, ஹாய்க்கு அப்புறம் ஏன் ரிப்ளை வரல, அவளை தான் என்னோட வேல்யூவா, அவங்க என்னை மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்களா, என்னை ஏமாற்றிட்டாங்களா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என் மனசு ரொம்ப ஹர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் பேக்கப்பில் அவங்களோட தாட் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையை இவங்களே கிரியேட் பண்ணியிருப்பாங்க. புரிஞ்சுக்கோங்க, ஆர்கியூமெண்ட் பண்ண வேண்டாத இடத்துல கூட ஆர்கியூமெண்ட் பண்ணியிருப்பாங்க. எக்ஸ்ட்ராடினரியாக இதெல்லாம் நியாயம் தானே, அப்போ அந்த ஆர்கியூமெண்ட் பண்ணி தானே ஆகணும், என்னை ஏமாத்துற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு, அதனால நான் அந்த கேள்வியை கேட்டேன், ஆமாம் எனக்கு ட்ரஸ்ட் இஷ்யூ, அப்போ அவங்க அதை ப்ரூவ் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லி இவங்களே நிறைய விஷயத்தை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. 2 பேரும் ஒன்றுக்கு ஒன்று சலைச்சவங்களாக இருக்க மாட்டாங்க. 2 பேருமே அவங்க சைடில் இருந்து ஒரு நியாயத்தையோ இல்லை ஏதோ
ஒரு சந்தேகத்தையோ வச்சுக்கிட்டு 2 பேரும் பயங்கரமாக ஆர்கியூமெண்ட் பண்ணி டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பாக மாற்றி வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை டாக்ஸிக்கான பிளேஸுக்கு கொண்டுட்டு போயிட்டு அந்த டைமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் இப்போ மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறேன் அப்படின்னு உட்காருவாங்க இல்லையா? இப்படி இருக்கிறவங்கள தான் நான் 60 விழுக்காடு மக்களை பார்த்துருக்கேன். ஓகேங்களா? சூழ்நிலையை மொத்தமாக கொலாப்ஸ் பண்ணிடுவாங்க, சூழ்நிலையை கெடுத்துருவாங்க, பயங்கரமாக கெடுத்துட்டு அப்புறமா மேனிஃபெஸ்டேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்போது அந்த மேனிஃபெஸ்டேஷன்லேயே உங்களுக்கு ஹோப் இருக்காது. ஓகே பண்ணி தான் பார்ப்போமே, லக் இருந்ததுன்னா கிடைக்கும் அப்படிங்கிற தாட்டில் தான் அவங்க வருவாங்க ஆக்சுவலி. ஏன்னா நான் ரெகுலர் பேசிஸில் பார்க்குறேன் இல்லையா நிறைய கிளைண்ட்ஸை. ஸோ அந்த மாதிரி மனநிலையில் மேனிஃபெஸ்ட் பண்ண உட்காருவாங்க. எதையா ஒரு மெத்தடை பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓகே 4 நாளாக பாசிட்டிவாக இருக்க சொன்னாங்க, பாசிட்டிவாக இருந்தோம், 5-6 மெத்தடை பண்ணிட்டோம், இந்தந்த வீடியோலலாம் இதெல்லாம் சொன்னாங்க, அந்தந்த சேனல்லலாம் என்னென்னவோ சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக பண்ணிவிட்டு லாஸ்ட்டு சீனை போய் செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ பாரு ஆன்லைன் வந்திருக்கிறாங்க, ஆனால் நம்மளுடைய ஞாபகம் வரலையா? வாட்ஸ்அப் அப்படின்னாலே நமக்கு தானே கால் பண்ணிகிட்டு இருந்தாங்க இத்தனை நாளாக, நமக்கு தானே மெசேஜ் பண்ணுறதுக்கு தானே வாட்ஸ்அப்பே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆன்லைன் வராங்க, ஆனால் நமக்கு ஒரு மெசேஜ் போகணுன்னு தோணல பார்த்தியா அப்படின்னு ஒரு பக்கம் அவங்களோட செயல்கள் எல்லாம் வியர்டாக இருக்கும். இன்னொரு பக்கம் என்ன ஆகும் அப்படின்னா, என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் ஏன் வரல, எதுக்காக வரல, இனிமேல் வருவாங்களா, இனிமேல் இது மாறுமா, நாம் 2 பேரும் இனிமேல் சேருவோமா அப்படின்னு சொல்லி சோக பாட்டுக்கெல்லாம் கேட்டுக்கிட்டு மனசை ரொம்ப டேமேஜ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இப்படி பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இடத்துல சேஞ்சஸே நடக்காது, எந்த விதமான சேஞ்சஸும் நடக்காது. ஒரு கல்லை கூட இவங்களால அட்ராக்ட் பண்ணவே முடியாது. கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதே நம்மளுடைய சூழ்நிலையை மாற்றுறதுக்கு தான். கரெக்டுங்களா? அதாவது மேனிஃபெஸ்டேஷன் ஒரு ப்ராசஸ் பண்ணுறதே இக்கட்டான சூழ்நிலையில் இப்போ மாட்டிக்கிட்டோம், டாக்ஸிக்காக எல்லாத்தையும் பிஹேவ் பண்ணி சூழ்நிலையெல்லாம் கொலாப்ஸ் பண்ணி வச்சுட்டோம் இல்லையா? அப்போது ஒரு சேஞ்சஸ் நடக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறோம். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மேனிஃபெஸ்டேஷனை பண்ணிக்கிட்டே ஒரு பக்கம் ஒரு மெத்தடை பண்ணிக்கிட்டே, யாரோ எங்கேயோ ஒரு சேனலில் சொல்லியிருப்பாங்க, அந்த சேனல்லையோ அது ஏதோ ஒரு மெத்தடை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த மெத்தடை பண்ணிக்கிட்டே இவங்க அந்த சேஞ்சஸை நடக்கவே விட மாட்டாங்க. புரியுதுங்களா? எப்படின்னா, தாட் பண்ணிக்கிட்டே இருக்காங்கல்ல, அப்போ அங்கே சேஞ்சே நடக்காது. இவங்க பிஹேவ் பண்ணிகிட்டே இருக்காங்கல்ல, லாஸ்ட் சீன் போய் பார்க்குறது, சோசியல் மீடியாவில் அவங்களோட அப்டேட், லாஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்க்குறது, அவங்க போட்டிருக்கிற போஸ்ட்டை பார்க்குறது, இந்த மாதிரி அவங்களுடைய திங்கிங் அண்ட் பிஹேவியர், தாட்ஸும் பிஹேவியரும் பார்த்திங்க அப்படின்னா அந்த சேஞ்சஸை நடக்கவே விடமாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கும். கரெக்டுங்களா? மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுக்கான மோட்டிவே என்ன அப்படின்னா, நான் எல்லாத்தையுமே டாக்ஸிக் ஆக்கிட்டேன், இனிமேல் அது எனக்கு கிடைக்காதுங்கிற இடத்துக்கு போயிடுச்சு, ஆனாலும் எனக்கு இந்த தோல்வி வேண்டாம், எனக்கு என்னுடைய வாழ்க்கை மறுபடியும் வேணுங்கிறதுக்காக தானே நம்ம பண்ணுறோம். ஆனால் இவங்க மேனிஃபெஸ்டேஷனை பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுதே அங்கே அவங்க அந்த சேஞ்சஸ் நடக்கவே விட மாட்டாங்க. சேஞ்சஸ் வேணுங்கிறது தான் நமக்கு தேவை, ஆனால் இவங்களே அந்த சேஞ்சஸை நடக்க விட மாட்டாங்க. இவங்களுடைய தாட்டும் பிஹேவியரும் தான் அதுக்கு காரணமாகவே இருக்கும். இப்போது உங்கள் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். இந்த லவ் டுடே அப்படின்னு சொல்லி ஒரு மூவி இருக்குல்ல, நம்ம பிரதீப் ரங்கநாதன் இல்லையா, அவருடைய மூவியில் ஒரு அழகான சீன் ஒன்று நரேட் பண்ணியிருப்பாங்க. அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, எல்லாருக்குமே பிடிக்கும்னு தான் நான் நினைக்கிறேன் இல்லையா. ஒரு விதையை மண்ணுக்குள்ளே போட்டு புதைச்சிட்டு டெய்லி தோண்டி பார்த்துட்ருப்பார். டெய்லி தோன்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அந்த விதையுடைய சக்தி மண்ணோட மிங்கிள் ஆக போகிறதே கிடையாது. கரெக்டுங்களா? அங்கே சேஞ்சஸ்னு ஒன்று நடக்கவே நடக்காது. கரெக்டுங்களா? அதை தான் அந்த கான்செப்டில் சொல்லியிருப்பாங்க. தி லவ் சேஞ்சஸ் பற்றி தான் அந்த கான்செப்டே நரேட் பண்ணியிருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, விதை போட்டு அது மரமாகணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனால் அங்கே ஒரு சேஞ்சஸ் நடக்கணுங்கிறது உங்களுக்கு தோண மாட்டேங்குது. அந்த குழந்தையாவது சின்ன பையனாக இருப்பார் இல்லையா, அதுவாவது குழந்தை, அதனால அது என்ன பண்ணோம்னா தோண்டி பார்த்துட்ருக்கோம். ஆனால் நமக்கெல்லாம் ரொம்ப நல்லா வயசாயிடுச்சு, புரிஞ்சுக்கிறதுக்கான கெப்பாசிட்டி ஏன் இன்னும் வரல, யோசிச்சு பாருங்கள். ஸோ சூழ்நிலையை நீங்கள் தானே டாக்ஸிக்காக மாற்றுனீங்க, அப்போது அது சேஞ்ச் ஆகணும்னு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க இல்லையா. அப்போ அது சேஞ்ச் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது? உங்கள் தாட்ஸை வச்சு மேனிஃபெஸ்டேஷனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் மெத்தட் பண்ணுறேன் அது கிடைச்சிரும் அப்படின்னா நிச்சயமாக அது ராங்கான ஒரு தாட் ப்ராசஸ்ங்க. நீங்கள் மெத்தட் பண்ணிட்டாலாம் எதுவும் கிடைக்காது. மனநிலை எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக மாறிக்கிட்டே வருதோ அந்த அளவுக்கு தான்
லா ஆஃப் சேஞ்சஸ் நடக்கும். அதுதான் மேனிஃபெஸ்டேஷன். நீங்கள் பண்ணுற மெத்தட்லாம் மேனிஃபெஸ்டேஷன் கிடையாது. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க நான் மெத்தட்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படியே கேஷுவலாக விட்டுட்டு அப்படியே டாக்ஸிக்காக திங்க் பண்ணுவாங்க. ஏன் இன்னைக்கு கால் வரல, ஏன் இன்னைக்கு மெசேஜ் வரல, ஏன் இன்னைக்கு ரிப்ளை வரல, பாரு லாஸ்ட் சீன் காட்டுது ஆனால் அவங்க எனக்கு மெசேஜ் பண்ணவே இல்லை. இன்ஸ்டாகிராமில் பாரு ஸ்டோரி வச்சுருக்குறாங்க, நம்ம கிளிக் பண்ணலாமா, உள்ளே என்ன வச்சுருப்பாங்க, ஆஹா இங்கே பாரு ஜோவியலாக இருக்கிற மாதிரியான ஸ்டோரி வச்சுருக்காங்க அப்படின்னு எண்ணற்ற தேவையில்லாத டாக்ஸிக்கான தாட்ஸை அப்படியே ஒரு மாதிரி வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க. தண்ணி ஊற்றி பயங்கரமாக வளர்த்துட்ருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு டாக்ஸிக்கான இடத்துல இருந்து அதை ஹெல்த்தியாக மாற்றணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இப்படியெல்லாம் நீங்கள் உங்கள் தாட்ஸையும் உங்கள் பிஹேவியரும் டாக்ஸிக்காக வச்சுட்டு இருந்தீங்கன்னா லா ஆஃப் சேஞ்சஸ் நடக்காதுங்க. ஸோ சூழ்நிலையை டாக்ஸிக்காக ஆக்கிட்டு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க, தப்பு இல்லை. எல்லாருமே சில நேரங்களில் தப்பு செய்கிறது வழக்கம்தான். ஸோ சில நேரங்களில் நம்ம டாக்ஸிக்காக பிஹேவ் பண்ணுறது மனிதனுடைய நேச்சர் தான். ஆனால் அந்த சூழ்நிலை நல்லதாக மாற்றணும்ல. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 5 நாளைக்கு ஒரு தடவை ஒரு மெத்தடை பண்ணிவிட்டு அவங்க மாறிட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோடு பார்க்குறவங்க ஒரு பக்கம். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க மாறிட்டாங்களான்னு போய் பேசியே பார்க்குறாங்க. இப்படிலாம் 2 விதத்தில் இருக்காங்க. சில பேர் ஏக்கத்திலேயே மாறலையேன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் பேசியே பார்க்குறாங்க, பேசி பார்த்தா ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. இப்படிலாம் செக் பண்ணி பார்க்குறது ராங். புரியுதுங்களா? இப்போ புரியும்னு நான் நினைக்கிறேன். மேனிஃபெஸ்டேஷனில் ஏன் உங்களுக்கு இன்னும் ரிசல்ட் கிடைக்கல, ஏன் கால் வருது ஆனால் அதுக்கு மேலே அந்த ஒரு கால் ரெகுலர் காலாக மாற மாட்டேங்குது, ஏன் அவங்க பேசுகிறாங்க ஆனால் வேண்டா வெறுப்பாக பேசுகிறாங்களே ஏன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஃபைன், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட கேளுங்க. அல்லது எங்கிட்ட பர்சனலாக லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும், அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடான கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும், அல்லது கவுன்சிலிங் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கீழே டிஸ்பிளே ஆகிட்டுருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நம்மளுடைய கிளாஸஸ் அண்ட் கவுன்சிலிங் எல்லாமே பர்சனல் ஃபோன் காலில் தான் நடக்கும். ஒவ்வொருத்தவங்ககிட்டையும் இண்டிவிஜுவலாக பேசி அவங்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற ஹீலிங் அண்ட் ப்ராக்டிசஸை ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கும் விருப்பம் இருக்குது, தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் மறக்காமல் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.